بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: أيما امرأة نكحت بغير إذن وليها فنكاحها باطل فنكاحها باطل فنكاحها باطل وكما قال عليه الصلاة والسلام وتسليم. இது நாம நேற்று ஜும்மால வாசித்து காட்டிய ஹதீஸ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை பத்தி நமக்கு தெரியும். 4 பெண்மக்கள்ல ஒரு பெண்மக்கள் ஒருத்தவங்க யாருன்னா ஸைனப் அப்படிங்கிற அந்த பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப அறியாம காலத்துல நிக்காஹ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது தீனுல் இஸ்லாம் பிரபல்யமாக அறிவிப்பு செய்யப்படாத காலத்துல என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணி நிக்காஹ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய நிக்காஹ் முடிந்து அந்த கணவரோட அந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அவங்களுடைய அந்த அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாரோட பேர் அபுல் ஆஸ் என்பதாக அவருடைய பெயர் உண்டு. இந்த திருமண பந்தத்தோடு இருக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தீனுல் இஸ்லாத்தை அறிவிப்பு செய்யறாங்க. தீனுல் இஸ்லாத்தை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஆனா அவர் என்ன செய்யல, தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வரல. மகளும் எங்கதான் இருக்கு, அவருடைய வீட்டுல தான் இருக்கிறார். இப்படி வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் பொழுது மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. மதீனால இருந்து முதல் போர் அறிவிப்பு செய்யப்படுகிறது, பத்ருனுடைய போர். யதார்த்தமாக ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்கு தான் போவாங்க. ஆனால் அது போராக மாறிடும் அப்படிங்கிறதுனால 1000 பேரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலை. அல்லாஹ் தஆலா பெரிய வெற்றியை தருவான். அந்த வெற்றியில கிட்டத்தட்ட 70 பேர்கள் கைதியாக பிடிக்கப்படுவாங்கிறத நாம பார்த்திருக்கிறோம். யாருல இருந்து? காபிர்கள்ல இருந்து 70 நபர்கள் கைதிகளாக ஆக்கப்பட்டுருவாங்க. கிட்டத்தட்ட முக்கியமான பெரும் பெரும் தலைவர்கள் 70 பேர்கள், அபூஜஹல் போன்றவங்க அந்த முதல் போர்லயே காலி மூத்தா போயிடும். அந்த 70 பேர் பிடிக்கப்பட்டவர்ல ஒரு ஆள் யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் அபுல் ஆஸ் அப்படிங்கிற அந்த மருமகன் இருப்பாங்க. எல்லாரும் ஈட்டு தொகையை கொடுத்துட்டு, அதாவது பிணைய கைதிகள் என்ன செய்யலாம், யார் யார் கைதியாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், இவ்வளவு காசுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் செய்யப்படும். அது போன்ற காசுகளை கொடுத்தா உங்களை விட்டுருவோம் அப்படிங்கிற முஸ்லிம்களினுடைய அறிவிப்பை ஏற்று மாற்றார்கள் என்ன செய்வாங்க, கைதிகளினுடைய சொந்தக்காரங்கள்லாம் மக்கால இருந்து ஈட்டு தொகையை கொடுத்துட்டு தங்களுடைய கைதியை என்ன செஞ்சிருவாங்க, விடுதலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்படி நடைமுறை இருந்த பொழுது அபுல் ஆஸ் அப்படிங்கிறவருக்கு ஈட்டு தொகையாக என்ன வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளுக்குன்னு சொல்லி ஹதீஜா அம்மா இருக்கும் போது நிக்காஹ் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. ஹதீஜா அம்மாவுடைய அந்த நெக்லஸை போட்டு நீ செஞ்சிருப்பாங்க, அவர்களுடைய தங்க மாலையை போட்டு நிக்காஹ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. மகளுக்கு அன்பளிப்பாக என்னுடைய மனைவி கொடுத்த அந்த பொருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஈட்டு தொகையாக நிக்கும். எப்ப அவர் காபிராக இருக்கிறார், மருமகனை மீட்டு கொண்டு போறதுக்காக வேண்டி ஒரு அடிமை என்ன செய்யறாங்க, அந்த அந்த முத்து மாலையை கொண்டு கொடுக்குறாங்க. ஈட்டு தொகைக்கு பதிலாக இதுதான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, அவர் என்ன கிட்டத்தட்ட 40 தங்க காசுகள் என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டு இருந்தது. எதுக்கு? அந்த அடிமைய கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்ன, அந்த கைதியை கூப்பிட்டு போகணும்னா. அப்ப அதுக்கு பதிலா முத்து மாலையை மட்டும் கொண்டு வரும்போது அதை பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சிருச்சு. நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஹதீஜா அம்மா இறந்து போய் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகுது. 4 வருடங்கள் கழித்து அவர்கள் அணிந்திருந்த அந்த ஒரு நகையை பார்த்த உடனே ஹதீஜா அம்மாவுடைய ஞாபகம் வந்துருச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருமகனை மீட்டு கொண்டு போறதுக்காக வேண்டி மக கொடுத்து அனுப்பி இருக்குது அந்த மாலைய. 4 வருடங்கள் கழித்தும் அந்த காதல் எப்படி வச்சிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. அதை பார்த்த உடனே அழுத உடனே சஹாபாக்கெல்லாம் விளங்கிட்டாங்க. இவருக்காக வேண்டி நம்ம பணம் வாங்குறோம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் வருத்தப்படுறாங்க போல, இவரை பணம் இல்லாமலே நம்ம என்ன செஞ்சிடலாம், மருமகனை என்ன செஞ்சிடலாம், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. அவருக்கு பதிலாக இந்த ஈட்டு தொகையான இந்த மாலையை வாங்கிக்கிடலாம், இருந்தாலும் பத்தாது இல்லையா, எனக்காக வேண்டி அவரை நீங்க என்ன செய்யுங்க, அந்த கைதியை விடுவிப்பு செஞ்சிருங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், என்னுடைய மகள் அங்க இருக்கல்ல, அந்த பெண்ணை நீங்க பத்திரமான முறையில என்கிட்ட நீங்க கொண்டு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பேர்ல என்ன செய்வாங்க, இவருக்கு விடுதலை கொடுப்பாங்க.
ஏன்னா ஜைனப் அம்மா தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சிரும். அந்த தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்க கூடாது, அது என் பொண்ணை என்கிட்ட நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கண்டிஷனாக வைக்கும் பொழுது அந்த கண்டிஷனுக்கு அபுல் ஆஸ் அப்படிங்கிற மருமகன் என்ன செஞ்சுக்கிடுவாரு, ஒத்துக்கிடுவாரு. அதே மாதிரி அவர் எந்த அளவுக்கு நடந்துக்கிடுவார் அப்படிங்கிறத நமக்கு ஹதீஸ் கலையில சொல்லி தர்றாங்க. அந்த ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அவரை பற்றி பேசுவார்களாம். அவர் வஃபா, சரியான மனுஷன், நாக்கு சுத்தமான ஆளு, சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு, அவர் தீன் இஸ்லாத்துக்குள்ள வராட்டிலும் என் பிள்ளைய கரெக்டா அனுப்பி வச்சுட்டாரு சேதாரம் இல்லாம அப்படிங்கிற செய்தி அவர் எல்லா இடத்துலயும் புகழ்ந்து பேசுவாங்க. யாரா, அபுல் ஆஸை பற்றி. அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் மீது உண்டான அந்த முஹப்பத்து. இப்ப கணவன் மனைவி என்ன செஞ்சிட்டாங்க, மகளும் மருமகனும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. நிக்காக பந்தம் முறிஞ்சிருச்சா அப்படின்னா தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே என்ன ஆயிருச்சுன்னா நிக்காக பந்தம் கேள்விக்குறியாயிரும், நிக்காக பந்தம் இருக்காது. இப்ப இந்த அம்மா இங்க வந்து தனியாகத்தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் வரைக்கும் அல்லது 4 வருடங்கள், சில அறிவிப்புகள்ல 6 வருடங்கள் வரைக்கும் இந்த அம்மா தனியாகவே இருந்தாங்க என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இவர் ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அபுல் ஆஸ் அப்படிங்கிறவங்க ஒரு போருக்கா, அதாவது ஒரு வியாபாரத்திற்காண்டி மதீனாவை தாண்டி வெளியூர் போயிருக்கிறாங்க. வெளியூர் போயிட்டு வரும்போது என்ன செய்யறாங்க, மீண்டும் என்ன செய்யறாங்க, கைதியாக பிடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. முஸ்லிம்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கிடும் போது நம்மளை யாரும் பிடிச்சிடக்கூடாது, சுத்து போட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த அபுல் ஆஸ்ங்கிற மருமகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மனைவியினுடைய வீடு எங்கங்கிறத தேடி கண்டுபிடிச்சு கரெக்டா மனைவியினுடைய வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. மனைவிட்ட போயிட்டு, எனக்கு நீ தான் தஞ்சம் கொடுக்கணும். அரபியர்கள்ட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, யாராவது இன்னாருக்கு பொறுப்பு, நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த அதாவது இவருக்கு நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், அவரு சம்பந்தமா எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு தெரியாம நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது அரபியர்களுடைய பழக்கம். அப்படி பொறுப்பு வாங்கின உடனே இவர் கொஞ்சம் நிம்மதியா அன்று இரவு அங்கு கழிக்கிறார். மறுநாள் காலையில ஃபஜர்ல என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஜைனப் அம்மா வந்து சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபுல் ஆஸுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அதனால அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் வேணும், அவரை யாரும் கைதியாக பிடிக்க கூடாது அப்படின்ன உடனே அவர் சபைக்கு வர்றாங்க. அபுல் ஆஸுங்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வரும்போது, நீங்க கலிமாவை சொல்லி தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்துடலாமேங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியாது, தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, மக்காவுக்கு அனுப்பி வைங்க, நான் சொன்ன மாதிரி நான் திரும்ப வருவேன் அப்படிங்கறது சொல்றாங்க. அதே மாதிரி மக்காவுக்கு போறாரு. மக்காவுக்கு போய் ஒரு வியாபார விஷயமா தானே வெளியூர் போயிட்டு வரும்போது நடந்த பிரச்சனைகள்ங்கிறதுனால அவர் மக்காவுக்கு திரும்ப நபிட்ட அனுமதி கேட்டு போய் எல்லா வியாபாரத்தினுடைய பொருட்கள் யார் யார்கிட்ட என்னென்ன அமானிதங்கள் வாங்கி வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் சரியான முறையில ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து எந்த கடனும் இல்லாதபடி திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கப்புறம் தீனுல் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு வரும். அதன் பின்பதாக அந்த கணவன் மனைவியர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் தனியாக இருந்த ஒரு பெண்மணி பழைய கணவர் அப்படிங்கக்கூடிய அந்த சூழலில் வரும் பொழுது கூட அவரிடத்தில் கண்ணியமாக நடந்து கொண்டு அவருக்காக வேண்டி அந்த உயிருக்கு உத்தரவாதம் பாதுகாப்பும் வாங்கி கொடுத்து அதன் பின்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தீனுல் இஸ்லாத்தை அந்த சஹாபியாக அந்த அபுல் ஆஸ் மாறினதற்கு பின்னாடி திரும்ப என்ன செய்யறாங்க, நிக்காக பந்தத்தை ஏற்படுத்தி கொள்றாங்க அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, எதுக்காண்டி இந்த நீளமான வரலாற இந்த சுபஹனுடைய நேரத்துல சுருக்கமா நாம சொல்றோம் அப்படின்னா, இந்த காலத்தினுடைய சூழல்கள் எப்படி இருக்கிறது, 6 வருடங்கள் நாம் கழித்து இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பெண்மணிகள் அவ்வளவு தூரம் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? அப்படியே ஒரு கணவன் 6 வருடம் கழிச்சு வந்தாலும் நம்ம வீட்டு பெண்கள் இந்த காலத்துல சும்மா இருப்பாங்களா? ஆனால் அந்த பெண்மணிகள் எல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு அந்த நிக்காஹனுடைய பந்தத்தை பேணி பாதுகாத்தவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது நாம கவனிக்கணும் கண்ணியவான்களை. அப்ப அது போன்று உண்டான, அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து நிக்காஹுக்கு பின்னால் உண்டான நமது மனைவியர்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லும். நிக்காஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அது போன்ற அன்புகள் பரிமாற்றங்கள் ஒரு தகாத ஒரு உறவு அப்படிங்கிறது நாம் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நமக்கு இந்த நிகழ்வுகள் சொல்லித்தரும். அல்லாஹ் அது போன்ற பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹப்பி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி